அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்றைக்கி நபிமார்கள் என்றால் யார் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி அதிலிருந்து தான் இன்ஷா அல்லாஹ் கேள்வி கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம கேள்வி போடுறதுக்கு டைம் ஆயிட்டுங்கிறதுனால நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாளைக்கு நான் அந்த டைம் வரைக்கும் டைம் தரேன் ஆன்சர் அனுப்புகிறதுக்கு. அதுக்கப்புறம் நாளையிலேருந்து நம்ம 2வது நாள் காலையில் 10 மணிக்கே என்ன செஞ்சுருவோம், கேள்வியே கேட்டுருவோம். நீங்கள் நைட்டு 10 மணிக்குள்ளே எனக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பணும். 10 மணிக்கு தவறாமல் அனுப்பிடணும். 10 மணிக்கு கூடுதலாக போயிடுச்சின்னு அன்றைக்கி அந்த பதில்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் பதில் அனுப்பிட்டு எனக்கு அந்த நீங்கள் பார்க்குற வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பதில் அனுப்பியிருக்கீங்க, எத்தனை பேர் பதில் அனுப்பியிருக்கீங்க அப்படின்றத வச்சு நான் கணக்கு பண்ணிக்கிடுவேன் இன்ஷா அல்லாஹ். வாங்க நேர கேள்விக்குள்ளே போகலாம். உலகிற்கு மொத்தம் எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள்? இந்த உலகத்திற்கே மொத்தம் எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள்? இதுதான் கேள்வி 1. கேள்வி 2, குர்ஆனில் கூறப்பட்டுள்ள நபிமார்களின் பெயர்கள் என்னென்ன? குர்ஆனில் கூறப்பட்டுள்ள நபிமார்களின் பெயர்கள் என்னென்ன? இதுதான் கேள்வி 2. கேள்வி 3, அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? இதுதான் கேள்வி 3. உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய எண் 766 78 78 745. உங்கள் பதில்களை அனுப்பும் முன் கண்டிப்பாக உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிஜிஸ்டர் நம்பர், இந்த 3ஐயும் சேர்த்து தான் அனுப்பணும். அப்போ தான் உங்கள் நம்பர் நோட் பண்ணி வைக்கிறதுக்கும் உங்கள் பேரோட அந்த ரிஜிஸ்டர் நம்பர் ஒத்து போகுதான்னு பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.